இன்றைய எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பத்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. மாயாவுக்கு சீர் கொடுக்காம அவளை என்னுடைய மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் சீனுடைய அப்பா மாயாவுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து சீர்வரிசையை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ இது மட்டும் பார்த்தாது, இந்த சத்தியத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஜானகி, சீனு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க. இதில் ஜானகி அம்மன் கெட்டப்பில் தூங்கிட்டு இருக்க பத்மாவை போய் பயமுறுத்துகிறாங்க. தண்ணி எடுத்து குடிக்கும்போது ரத்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அம்மன் கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஜானகியை பார்த்து பத்மா பயப்பட, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து முடிக்கும்போது இன்னொரு பக்கம் பத்மா மேலே வந்து சீனுடைய அப்பா கேஸ் கொடுக்குறாங்க. இதனால் பத்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது மாயா பத்மாவுக்காக பேசுகிறாங்க. நம்ம குடும்ப பிரச்சனையை வீட்லேயே பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்ல பத்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பத்மா இந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே தன்னுடைய சத்தியத்தை சீனுக்கிட்டையும் சீனுடைய அப்பா கிட்டையும் வந்து சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனு மாயா இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்கான ஏற்பாடு செய்துட்ருக்காங்க. ஸோ மாயா தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி பார்க்கலாம், இதுக்கப்புறம் பத்மா தெரிஞ்சிருப்பாங்களா இல்லை அதே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.